இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோவுமே ஹீரோயினியை இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக தான் கூட்டிட்டு போயிருப்பான். நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினையும் சேர்ந்து தான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிருப்பான்ல ஹீரோ. ரொம்ப ஷார்ட் டைம்ல அந்த ப்ராஜெக்டை முடிச்சிருப்பான். அதை பற்றி கேட்கறதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அதை பற்றி தான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவுமே சொல்லுவான், நான் ரொம்ப ஷார்ட் டைமில் அந்த ப்ராஜெக்டை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கு காரணமே என்னோட டீம்மேட்ஸ் தான். அவங்களோட உதவியால் தான் இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ சீக்கிரம் என்னால் முடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதேபோல் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஹீரோயினி தான். அவங்க போட்ட எஃபோர்ட்டால தான் இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ சீக்கிரம் நான் முடித்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினியை பற்றி ரொம்ப பெருமையாகவே ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு கொடுத்த வேலையை நான் பார்த்தேன், அவ்வளோதான். மற்றபடி ஹீரோ சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் என்னோட வேலையை கரெக்டாக பண்ணேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். இங்கே இவங்க 2 பேருமே இன்டர்வியூலாம் கொடுத்து முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஹீரோயினுமே வீட்டில் இருக்கிறப்போ அவள் ஃப்ரெண்டுமே நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வருவா. ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்துருச்சுல, அதில் எல்லாருக்குமே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பா. ஹீரோயினிக்காக ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்திருப்பா. அதேபோல் ஹீரோவுக்காக ஒரு டிஷர்ட்டுமே வாங்கிட்டு வந்திருப்பா. ஹீரோமே ரொம்ப ஆவலாக வந்துட்டு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்து அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. இவளுமே அந்த டிஷர்ட் எடுத்து கொடுப்பா. பார்த்தா அது ரொம்ப பெருசாகவே இருக்கும். ஹீரோக்கு அதை பார்த்தோன்னே பிடிக்காது. இருந்தாலும் அவൾക്ക് மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப சூப்பராகவே இருக்குது, நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். அங்கே கட் பண்ணால் மறுநாள் ஹீரோயினி அவள் ஃப்ரெண்டும் கம்பெனிக்கு தான் வருவாங்க. அப்போது ஹீரோவும் ஹீரோயினும் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்கல்ல, அது டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும். இதெல்லாம் பார்த்து அவள் ஃப்ரெண்டுமே, ஏன் நீ இன்டர்வியூ கொடுத்தது டிவிலே வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அங்கே கம்பெனியில் இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க ஹீரோயினை பற்றி தான். அதேபோல் ஹீரோயினி அவள் ஃப்ரெண்டு இந்த கம்பெனியில் ட்ரெயினியாக தான் ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போதைக்கு இவங்க ட்ரெயினியாக தான் இருப்பாங்க. இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சதுனால இவங்க ஹெட்டுமே ஒரு மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டை ரொம்ப சூப்பராகவே முடிச்சிட்டிங்க, அதேபோல் நீங்கள் இனிமேல் இங்கே ஒர்க் பண்ண முடியாது, வேற ஒரு பிரான்ச்சில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஹெட் ஆஃபீஸாக இருக்கும். இங்கேருந்து இவங்களை வேற ஒரு பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த திமிர் பிடிச்சவளும் இருப்பா. அந்த திமிர் பிடிச்சவ தான் இனிமேல் இவங்களுக்கு மேனேஜராகவும் இருப்பா. இவங்களுமே இங்கேருந்து கிளம்பி அந்த ஸ்டோருக்கு தான் வருவாங்க. இது ரொம்ப ரூரல் பிளேஸாக இருக்கும். இங்கே பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இவங்களோட பிரான்ச்சுமே இருக்கும். இவங்களுமே அந்த இடத்துக்கு வருவாங்க. அங்கே வந்து பார்த்தா ஒரே ஒருத்த மட்டும் அந்த ஸ்டோருக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருப்பான். அவனுமே இவங்க வந்தோடனே எழுந்திரிச்சிட்டு, நீங்கள் தான் அந்த புதுசாக ஜாயின் பண்ண 4 பேரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினுமே அவனை பார்த்து கேட்பா, என்ன நீ மட்டும்தான் இருக்க, இங்கே வேற யாருமே கிடையாது, நீ மட்டும்தான் இங்கே ஒர்க் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அப்போ அவனுமே சொல்லுவான், இல்லை இங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட கம்பெனியோட பிரான்ச்சே 37 இருக்குது. அதில் ரொம்ப ஒஸ்டானது அப்படின்னா இது மட்டும்தான். இதுதான் அவுட்புட் கொடுக்காமலே இருந்துச்சு. அதனால கூட வேலை பார்க்குறவங்களும் இதுக்கடுத்து இங்கே வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இப்போதைக்கு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். இவங்களுமே சரி ஓகே, இனிமேல் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அங்கே கட் பண்ணால் அந்த சித்திக்காரியை தான் காமிப்பாங்க. அந்த சித்திக்காரியுமே ஹீரோயினி டீமோட ஹெட் இருப்பாங்களா, அவன்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பா. இவன் மூலியமாக தான் ஹீரோயினி இவ இந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பா. இவனுமே ஒரு விதத்தில் இந்த சித்திக்காரிக்கு ஹெல்ப் பண்ணுவா. 2 பேருமே இங்கேருந்து பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து இந்த சித்திக்காரியும் கிளம்பி போயிடுவா. இங்கே ஹீரோயினியை தான் காட்டுவாங்க. ஹீரோயினி அவளோட டீம் எல்லாருமே சேர்ந்து அந்த ஸ்டோரை க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப குப்பையாக இருக்கிறதுனால எல்லாருமே சேர்ந்து ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோயினுமே எல்லா இடத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பெருசாக எந்த கிளைண்ட்டுமே இன்னைக்கு வந்திருக்கவும் மாட்டாங்க. ஈவினிங்கும் ஆகிடும். அதனால அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுமே சரி வேலை முடிஞ்சிருச்சு, அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நானும் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இவ இங்கேருந்து கிளம்பி இந்த ஹெச்ஆரை மீட் பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பா. அந்த ஹெச்ஆரை மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பா. அப்போ அவனுமே கேட்பான், திடீர்னு சொல்லிட்டு ஒன்றை எப்படி அந்த பிரான்ச்சோட மேனேஜர் ஆக்குனாங்க, அதே போல் நீ எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுறியா, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்போ இவளுமே சொல்லுவா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்க, ஓ உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, ஹீரோயின் எனக்கு கீழே வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உனக்கு கஷ்டமாக இருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பா. ஆனால் அதுக்கு அந்த ஹெச்ஆர் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். ஆனால் நீ ஏதோ ஒரு விஷயத்தை எனக்கு மறைக்கிறேன்னு நினைக்கிறேன், ஏதோ பெருசாக பண்ணுற அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் இவன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட போய் வலிஞ்சிட்டு பேசிகிட்டு இருப்பா. இவங்க 2த்துக்கு நடுவில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல், அது என்னன்னு சொல்லிட்டு சரியாக தெரில. ஆனால் 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருப்பாங்க. மறுநாள் இங்கே ஹீரோயினி ஒர்க் பண்ணுற இடத்துல தான் காட்டுவாங்க. அப்போ கூட வேலை பார்க்குற ஒருத்தனுமே ஸ்டோருக்கு வெளியே நின்றுட்டு ஷோ காமிச்சிட்டு இருப்பான், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுமே, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வெளியே நின்று டான்ஸ் பண்ணிட்டு இருக்க, வேலை பார்க்க வேண்டிய நேரத்தில் வேலையை பார்க்கணும், எதுக்கு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அப்போ அவனுமே சொல்லுவான், நம்மளை தேடி தான் எந்த கிளைண்ட்ஸுமே வரதில்லை, அதனால தான் இந்த மாதிரி டான்ஸ் பண்ணாலாவது இதை பார்த்துட்டு யாராவது வந்து என்னன்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்றதுக்காக தான், கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. இந்த மாதிரிலாம் பண்ணுனேன் அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்காகாது, போய் உன்னோட வேலையை பாரு, நானும் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த திமிர் பிடிச்ச பொண்ணு அங்கேருந்து போயிடுவா. இவ போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த சித்திக்காரியுமே அங்கே வருவா. சித்திக்காரி என்னன்னா ஹீரோயினி போட்டிருக்காள் அதே மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் போட்டுட்டு தான் அங்கே வந்திருப்பா. ஏன்னா ஹீரோயினி ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்துருப்பாள், அதே மாதிரி இவளுமே போட்டுட்டு வந்திருப்பா. இவளை பார்த்ததுமே ஹீரோயினுமே கேட்பா, இங்கே உனக்கு என்ன வேலை, என்ன திடீர்னு இந்த பக்கம் அப்படின்றப்போ அப்போ அவளுமே சொல்லுவாள், நான் இங்கே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்குமே அவன் மேலே கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும். இவ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பா. 5 மில்லியன் இங்கே இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஹீரோயினி ஒர்க் பண்ணுறது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி, அதனால தான் இவ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. அதை கேட்குற ஹீரோயினுமே சொல்லுவா,
உன்னோட ஹஸ்பண்டுமே ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி தான் வச்சிருக்கான். நீ அங்க இன்வெஸ்ட் பண்ணத விட்டுட்டு தேவையில்லாம அதுவும் ஒரு ரூரலான இடத்துல இருக்கிற இந்த இடத்த தேடி வந்திருக்க. இங்க வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றியே, என்னால இத நம்ப முடியல. இங்க பாருங்க, நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி உங்க ஹஸ்பண்டுமே ஃபினான்ஸ் கம்பெனி தான் வச்சிருக்காரு. அதனால நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்றப்போ, இவளுமே சொல்லுவா, உனக்கு ரூல் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். எஜுகேஷனுக்காக நம்ம எங்கனாலும் நம்மளோட ஃபண்ட இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த ரூல் உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இத நான் எதுக்காக பண்றேன் அப்படின்னா, என்னோட குழந்தையோட எதிர்காலத்துக்காக தான் பண்றேன். நாளைக்கு என் குழந்தை பெருசாகிறப்போ அதுக்கு இந்த பணம் உதவியா இருக்கும். அவனோட எஜுகேஷனுக்காகவும் அவனோட ஃபியூச்சருக்காகவும் தான் இந்த அமௌண்ட்டை நான் இங்க டெபாசிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. தன்னோட குழந்தை அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்து இவளால எந்த பதிலுமே சொல்ல முடியாது. அது இவளோட குழந்தை தானே, அதனால இவ எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா இருப்பா. கண் மட்டும் கலங்கி போயிருக்கும். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அப்போ கூட வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. பாரு, நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அப்படி ஒரு ரூல் இருக்கு. கண்டிப்பா அவங்க இன்வெஸ்ட் பண்றதுனால எதுவும் பிரச்சனைலாம் வராது. நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காத. அதுவும் 5 மில்லியன் நமக்கு கிளைண்டே கிடைக்கல. இதான் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு போவோம். எதுவும் பிரச்சனைலாம் ஆகாது அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிடுவான். அதனால ஹீரோயின்மே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அமைதியா சரி ஓகேன்னு சொல்லி கான்ட்ராக்ட் பேப்பரையும் கொடுப்பாங்க. இவளுமே 5 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த கான்ட்ராக்ட்லயுமே சைன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. அன்னைக்கு நைட்டு ஹீரோனோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோயின்மே ரொம்ப சோகமாக அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவுமே அந்த பூனைக்குட்டிக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பான். அவங்க எப்போதுமே அந்த இடத்துல தான் சாப்பாடு வைப்பாங்க. அங்கே வந்து தேடி பார்ப்பான் அந்த பூனைக்குட்டியை. ஆனால் அந்த பூனைக்குட்டி அங்கே இருக்காது. இவங்களுமே அதை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்பாங்க. அந்த பூனைக்குட்டி எங்கே போனுச்சுனே தெரியல. ஐயோ, பூனைக்குட்டி காணாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கேயாவது இங்கே பக்கத்தில் தான் போயிருக்கணும்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பாங்க. அங்கே ஏதோ ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்ப்பாங்க. பார்த்தா அந்த பூனைக்குட்டி அங்கே தான் சிக்கிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோயின்மே இதை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அது சிக்கியிருக்கிற அந்த வலையெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஹீரோயின்மே அந்த பூனைக்குட்டியை எடுத்துட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு லைட்டாக அடிபட்டிருக்கும் போல் அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ ஹீரோயின்மே சொல்லுவா, இந்த பூனை இதுக்கடுத்து நம்ம தனியாக விட வேண்டாம். தனியாக விட்டால் அந்த பூனைக்கு ஏதாவது ஆகிடும். அதனால இனிமேல் இந்த பூனையை நானே வளர்த்துக்கிறேன். என்னோட வீட்லேயே இந்த பூனை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லிட்டு அந்த பூனையை அவளோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவா. கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப பாசமாகவே அந்த பூனையை நல்லா பார்த்துப்பா. அதே போல் அதுக்கு ஒரு பேரும் வைப்பா, ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டிக்கு ஒரு பேருமே வைப்பாங்க. அங்கே கட் பண்ணால் மறுநாள் ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்டுமே அங்கே வந்திருப்பான். ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பான். அவனோட அவனோட அசிஸ்டண்ட்டுமே கேட்பா, ஹீரோ இந்த மாதிரி ஒரு இடத்துலயே ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படின்றப்போ, ஆமாம் சார், எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. நானுமே அட்ரஸை நல்லா விசாரிச்சுட்டேன். அவர் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்றப்போ இவனுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும். அவன் அவ்வளோ பெரிய பணக்காரன், ஆனால் ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவனுமே போவான். இங்கே பார்த்தா ஹீரோனியும் அவன் ஃப்ரெண்டும் பூனைக்காக நிறைய சாப்பாடு ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்டுமே அங்கே வந்து காலிங் பெல் அடிப்பான். ஹீரோவோட வீடுன்னு நினச்சிட்டு தான் காலிங் பெல் அடிப்பான். பார்த்தா ஹீரோயினி தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே அவனுமே கேட்பான், நீ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கியா அப்படின்றப்போ, ஆமாம் நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. கரெக்டாக அதே டைமுக்கு ஹீரோமே அவனோட வீட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வருவான். ஹீரோ பார்த்தவொடனே ஹீரோ பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போவாங்க. பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோமே சொல்லுவான், ஏன் என்னாச்சு, நானும் ஹீரோயினே ரொம்ப பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருக்கிறது உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்றப்போ, ஐயோ எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது, அது உங்களோட விருப்பம், நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவனுமே சொல்லுவான், நான் இன்னைக்கு உன்னை மீட் பண்ணதே உங்ககிட்ட ஒரு டீல் பேசணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே மீட் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் ஹஸ்பண்டும் சொல்லுவான். இங்கே பாரு, நம்ம 2 பேரும் சண்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்களை இழந்து போவோம். பேசாமல் நாம 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டா என்ன, அதனால நம்ம 2 பேரும் சண்டை போடாமல் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நிறையா லாபம் எடுக்க முடியும். நம்ம 2 சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், உனக்கு அதில் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அப்போ ஹீரோமே யோசிச்சுட்டு சொல்லுவான், நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அங்கே கட் பண்ணால் மறுநாள் ஹீரோயினுமே அவங்க வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வருவான். ஹீரோ வந்துட்டு, நம்ம 2 பேரும் சாப்பிட வெளியே போகலாம், அதான் எந்த கிளைண்ட்டுமே இல்லைல்ல, சும்மா தானே உட்காந்துட்டு இருக்க, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வெளியே கூப்பிடுவான். ஆனால் இல்லை, ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது, என்னால் வெளியெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோமே சரி ஓகே நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே வெளியே போவான். அவளுக்காக ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு வந்திருப்பான். ஏன்னா ஹீரோனுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால வெளியே போயிட்டு ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு வந்திருப்பான். நிறைய ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனால் அவளுக்கு பிடிச்ச ஃப்ளேவருமே வாங்கிட்டு வந்திருப்பான். அப்போ அவளுமே அதை பார்த்துட்டு, இந்த ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோவுமே அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் அங்கேயே தூங்கிடுவான். ஹீரோயினுமே அவங்களோட வேலை எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ இங்கே வாட்டுக்கு பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கதை ஹீரோயினி ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.